நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிச்சயமாக ஆனந்த பாண்டுவின் புதல்வர்களின் சுகமெனும் நித்திரையை அடியோடு போக்குவேன். அவர்களின் நிம்மதியை குலைப்பேன். விலகிச் சென்று விட அஸ்வத்தாமா. மித்ரா, நீ எனது அருகில் வர துணிந்தால் என்னுடன் சேர்ந்து நீயும் எரிந்து விடுவாய் அஸ்வத்தாமா. சென்று விடு இங்கிருந்து. சகோதரரே, காந்தாரி, காந்தாரி, நீ ஏன் இங்கு வந்தாய்? இந்த யுத்த களத்திற்கு வர என்ன காரணம்? சகோதரரே, எனது புதல்வன் எங்கே இருக்கின்றான்? எங்கே துரியோதனன்? அவன் எங்கிருக்கிறான் என தெரியவில்லை காந்தாரி. வாழ்வில் நான் மேற்கொண்ட போராட்டம், நான் வகுத்து வைத்த திட்டங்கள் அனைத்தும் வீழ்ச்சியுற்றது. நம்முடைய தோல்வியும் நிச்சயமாகிவிட்டது. இருப்பினும் உன்னுடைய புத்திரன் வீரனான துரியோதனன் தனது மனதினை திடமாக்கி காத்திருந்தான். ஆனால் எப்போது அவனுக்கு தன்னுடைய அன்பு நண்பன், மிகுந்த நம்பிக்கைக்குரியவனான மாவீரன் கர்ணன், அங்க தேசத்து அரசன், குந்தியின் புதல்வன் என தெரிந்தது, அவனுடைய மனோதிடம் உடைந்து விட்டது. நானும் நொறுங்கிவிட்டேன். காந்தாரி, எனது அன்பு சகோதரி, என்னை மன்னித்தருள்வாயாக. நான் உன்னுடைய புத்திரர்களுக்கு பாதுகாப்பை நல்குவேன் என்று உறுதிமொழி அளித்தேன். அதிலும் நான் தோற்றுவிட்டேன். என்னுடைய செயலே தவறானது. விஷத்தன்மை கொண்ட விருட்சத்துக்கு அருகில் தாவரங்களை வளர்த்தலாகாது. அதனுடைய தாக்கம் தாவரங்களை தாக்கும். அவ்விஷத்தன்மை செடி கொடிகளை சாய்க்கும். இருப்பினும் அத்தவறை புரிந்தேன். நான் தம் மீது நம்பிக்கை கொண்டேன். எனது அன்பு சகோதரியே, எனது மருமகன் துரியோதனனை அரசனாக்கும் இச்சையில்தான் எனது வாழ்வு அனைத்தும் கழித்தேன் காந்தாரி. இல்லை, தாம் இன்று வரை அஸ்தினாபுரத்தை படுகுழியில் தள்ள திட்டமிட்டீர்கள். எனது விவாகம் பார்வையற்ற ஒருவரோடு நிகழ்ந்ததால் அந்த நிகழ்விற்காக பழி தீர்க்க வேண்டும் என்று ஒரு வம்சத்தையே நாசமாக்கி விட்டீர்களே. நீ சொல்வது சரிதான். பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தது உண்மை. எனது அன்பு சகோதரியின் வாழ்வு தனில் காரிருளை நிரப்பினான் அந்த துஷ்டன் பீஷ்மன். வாழ்வில் இருளை கண்டு நீ என்றும் பயம் கொள்ளக்கூடாதென்று உனது நலனுக்காக இருளிலும் பிரகாசமான ஒளியை நல்கும் மின்மினி பூச்சிகளை கரத்தால் பிடித்தவன். என்னுடைய அன்பு சகோதரி கருமையான காரிருளை தனக்கு விரோதமாக எண்ணியவன். தன் எதிர்கால வாழ்வு இருளற்றதாகவும் ஒளி பொருந்தியதாகவும் இருக்க வேண்டும் என்று ஏங்கியவன். அப்படிப்பட்டவள் கணவனுக்காக தனது இரு விழிகளையும் வஸ்திரம் கொண்டு மறைத்து
தன் வாழ்வின் ஒளியை தொலைத்து இருளாக்கியவன். இந்த காரிருளை உனது வாழ்வில் நல்கியது யார் என்று சிந்தித்துப் பார் காந்தாரி, சிந்தித்துப் பார். அது நான் சுயமாக மேற்கொண்ட முடிவல்லவா? அதை என் தவ வாழ்வாக ஏற்றேன். எனது வாழ்வின் நியதி என உணர்ந்தேன். அவ்வாறிருக்க தாம் ஏன் எனது 100 புதல்வர்களின் வாழ்வில் நஞ்சை விதைத்தீர்கள் சகோதரரே? காரணம் என்ன? அவ்வாறு கூறாதே எனது அன்பு சகோதரி காந்தாரி. நான் உன்னுடைய புதல்வர்களை, என்னுடைய மருமகன்களை என்னுடைய புதல்வர்களாகவே பாவித்தேன். அளவற்ற அன்பை வாரி வழங்கினேன். என்னுடைய அன்பு மருமகன் துரியோதனன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் என் வாழ்வையே சமர்ப்பித்தேனே, அதை மறந்துவிட்டாயா? இருப்பினும் என் புதல்வர்களை தம்மால் காக்க இயலவில்லையே சகோதரரே. என் புதல்வரில் ஒருவனையாவது காக்கும் எண்ணத்தில் வந்தேன். நான் என்னுடைய புதல்வன் துரியோதனனை நிச்சயம் காப்பேன். மகரிஷி வியாசர் வாக்களித்தார். நான் வாழ்ந்த தவ வாழ்வின் பலன் இப்போது என்னில் ஒன்று திரண்டுள்ளது. நான் எனது தவ வாழ்வு பலனை எனது புதல்வனின் வாழ்விற்கான கவசமாக்கப் போகிறேன். எவ்வாறு காந்தாரி? பதில் கூறு காந்தாரி, அதற்கு வழி என்ன? அந்த வழியை அறிய இயலாமல் தவிக்கின்றேன். மகரிஷி வியாசர் என்னிடம் ஒன்றுரைத்தார். மனிதனின் மோகம் எதன் மீது அதிகமாகிறதோ அதுவே அவர் வாழ்வில் சக்தியாகிறது என்றார். ஆனால் எனது வாழ்வின் இச்சையானது ஒன்று மட்டுமே, எனது புதல்வர்களின் வெற்றி. அதை தவிர வேறில்லை. அவ்வாறிருக்க என் தவ வாழ்வு சக்தி எங்கு உறைந்துள்ளது என்று எவ்வாறு அறிவேன்? அன்பு சகோதரி, சற்று முன் நீ உரைத்தது என்ன? வஸ்திரம் கொண்டு மறைத்த உனது பார்வைதான் உன்னுடைய தவ வாழ்வு என்றாய். பிரகாசமான வாழ்வை பெற வேண்டும் என்ற இச்சையை கொண்டிருந்தாய். ஆனால் வாய்த்ததென்ன? காரிருளை உனதாக நீ ஸ்வீகரித்தாய். நிச்சயம் உனது சக்தி இரு விழித்தனில் உறைந்திருக்க வேண்டும். உனது பார்வை துரியோதனனின் அங்கம் எங்கும் படர்ந்தால் நிச்சயம் அவன் உயிர் கவசத்தை பெறுவான் காந்தாரி. அவன் உயிர் பிழைப்பானா? இது சாத்தியம்தானா? ஆம் அன்பு சகோதரி, அது சாத்தியம்தான். திவ்ய கவசத்தை பிராப்தம் பெறுவான். வெற்றி கவசத்தை பிராப்தம் பெறுவான். உன்னுடைய தவ வாழ்வு வஜ்ரமாக மாறி திடமாகி உள்ளது. ஒன்று திரண்டாது உன்னுடைய புத்திரனை வஜ்ரமாகி காத்தருளும். அவன் பிராப்தம் பெறும் சக்தியை எத்தனை கஜங்கள் வந்தாலும் உடைத்தெறிய இயலாது காந்தாரி. நான் நம்பிக்கை கொண்டேன். என் தவ வாழ்வு வாயிலாக என்னால் எனது புத்திரனை நிச்சயமாக காத்தருள இயலும். ஆனால் துரியோதனன் இதை ஏற்பானா? நிச்சயம் ஏற்பான் அன்பு சகோதரி. வாழ்வனைத்தும் என்னுள் உதித்த யோசனைகள், அதோடு உன்னுடைய தவ வாழ்வின் அற்புதமான பலன் எனது அன்பு துரியோதனனுக்கு பெரும் வெற்றியை நிச்சயம் பெற்றுத்தரும்.
வகுக்கப்பட்ட திட்டத்தை ஒருவனால் சிதைத்து நாசமாக்க இயலும். அதை மண்ணோடு மண்ணாக்கவும் இயலும். அவனால் நடத்தப்படும் சூழ்ச்சி ஆட்டத்திற்கு தகுந்த பதிலை நான் அளிப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த யுத்தத்தில் இன்ப துன்பங்கள் ஒன்று கலந்து விட்டன. இரண்டையும் இனம் கண்டு அறிவதென்பது இயலாமல் போய்விட்டது மாதவா. யுத்தத்தின் சத்தியம் என்பது அதுவே பார்த்தா. ஆகையால் தான் வாழ்வின் பெரும் லட்சியம் ஒன்றாகிறது, அகிம்சை. அதை காட்டிலும் சிறந்த சித்தாந்தம் அகிலத்தில் வேறில்லை. பிறகு ஏன் இந்த மாபெரும் யுத்தத்திற்கு அனுமதி அளித்தீர்கள்? இந்த யுத்தம் நிகழாமல் இருந்திருந்தால் அகிம்சை வழி கோழைத்தனம் என்று பறைசாற்றப்பட்டிருக்கும். அகிம்சை வெற்றி பெற வேண்டுமாயின் அது சக்தி மற்றும் மாவீரத்தால் பிறக்க வேண்டும், பயத்தால் அல்ல. இல்லையென்றால் அகிம்சை வழியானது கோழைத்தனம் என தூற்றப்படும். ஆனால் இப்போது இந்த யுத்தம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. உசிதமான வார்த்தை வாசுதேவரே. அடுத்தபடியாக துரியோதனனின் சம்ஹாரம் ஒன்றே மீதமுள்ளது. நாளை காலை அவனை நான் வதைத்தெறிவேன். காலை வேளையில் அவனை வதைப்பதென்பது இயலாது. துரியனும் சிறந்த வீரனாவான். சூரியன் அஸ்தமிக்கும் வரையில் அவனோடு யுத்தம் புரிய வேண்டும். தாம் அனைவரும் சற்று ஓய்வெடுங்கள். நாளை பொழுது புலர்ந்தவுடன் யுத்தத்திற்கு சித்தமாக வேண்டும். நலம்தானே யாதவ குலத்தின் வாசுதேவ கிருஷ்ணரே. பாண்டவர் கூடாரத்திற்கு தமது வருகை ஆசியை வழங்க அல்ல என்று அறிவேன் நான். வாழ்த்து தெரிவிக்க வந்தேன் வாசுதேவரே. அற்புத திறமையை அனைவரும் வெளிப்படுத்தி சூழ்ச்சியினை புரிந்து வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள். துரியன் உயிர் பிரியாமல் இருக்கிறது. தமது உயிரும் உருக்குலையாமல் உள்ளது. இன்னும் முழுமையான வெற்றியை பெறவில்லை. என் அன்பு மருமகன் துரியோதனனை வதைப்பது இயலுமா இயலாதா என்பது நாளை காலை விடிந்தவுடன் தெரிய வரும் பீமா. இன்னொருவன் நான். என்னுடைய அன்பு பீமனே, நான் ஒன்றும் மாபெரும் வீரன் அல்லவே. என்னை வதைப்பதன் வாயிலாக ஒருவருக்கு வெற்றி பெற்றதன் சுகம் கிட்டுமா என்ன? இதுவரை நான் தங்கள் ஐவருடனும் நேரடியான எந்த பகையினையும் கொண்டதில்லையே. நான் போட்டியாக எண்ணியது வாசுதேவ கிருஷ்ணனைத்தான். அவரை நான் நேரடியாக எதிர்கொள்ள விரும்பி வந்தேன். தாம் ஒன்றை மறந்ததாக தோன்றுகிறது மாமா அவர்களே. இந்த யுத்தத்தில் அஸ்திரம் ஏந்தேன் என்று பிரதிஜை செய்துள்ளேன். அதோடு சூரியனும் அஸ்தமித்து விட்டது. சூரிய அஸ்தமனத்தின் பிறகு யுத்தம் புரிவது யுத்த நியதிக்கு புறம்பானதல்லவா? வாசுதேவரே, ரணபூமியை
யுத்தத்தின் உண்மையான களம் என்று இதுவரை தாங்களும் ஏற்றதில்லை, நானும் ஏற்றதில்லை. வாருங்கள், பகடையை உருட்டி ஆட்டத்தை ஆரம்பிப்போம். ஆட்டத்தில் தாங்கள் தோல்வியுற்றால் தாங்கள் துரியோதனன் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும். ஒருவேளை ஆட்டத்தில் நான் தோல்வியுற்றால் துரியோதனன் சார்பாக யுதிஷ்டனை சக்கரவர்த்தி என மனதார ஏற்பேன். அடுத்தவருடைய வாழ்வினை பணயமாக வைத்து பகடை ஆட்டம் ஆடும் தம்முடைய சுபாவமானது இன்னும் மாறவில்லை அல்லவா? ஆனால் நான் பணயமாக்கப் போவது பாண்டவரையோ யுவராஜன் துரியனையோ அல்ல. ஒருவேளை நான் தோற்றால் நான் அக்னி ஸ்நானம் செய்வேன். ஒருவேளை தாம் தோற்றால் தாமும் அக்னி ஸ்நானம் செய்ய வேண்டும். ஆழ்ந்து சிந்தியுங்கள். என்னுடைய மரணமானது நிகழ்ந்தால் அதன் பிறகு பாண்டவர்களின் மனோபலம் அழிந்துவிடும். தம் அன்பு மருமகனான துரியோதனன் சக்கரவர்த்தியாக மாறுவான். தாம் வழங்கும் பகடை கொண்டு ஆடுவதற்கும் சித்தமாக உள்ளேன். தமது ஆணையை ஏற்கின்ற வீரர்கள் என்று தாம் புகழும் பகடைகள் இதை நான் ஏற்கிறேன். எனக்கென்று சில நியதிகள் உண்டு வாசுதேவரே. பகடை இரண்டும் எனது விருப்பப்படி உருளும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் விரும்பும் எண்ணெய் பகடை பிராப்தமாக தரவல்லது. பகடை ஆட்டத்தில் எனக்கென்றும் சில நியதிகள் உண்டு மாமா அவர்களே. விழும் என் இறைவன் விருப்பப்படி விழுவது. ஆனால் பகடைகளை நான் எனது விருப்பப்படியே வீசுவேன். அதன் அர்த்தம்? பகடை வீசுவதும் ஒரு கர்மம் அல்லவா? பிராப்தம் பெறும் எண்ணானது அந்த கர்மத்தின் பலன். தம்முடைய பலன் பற்றியே தாம் வாழ்வனைத்தும் வேண்டி வருகிறீர்கள். ஆனால் நான் ஆற்றவிருக்கும் கர்மத்தை விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடத்துவேன். தாத்பரியம் யாதெனில் பகடையை எப்போது வீசுவதென்று நானே தீர்மானிப்பேன். வாசுதேவரே, அனைவர் கர்மத்திற்கும் அவரவர் இச்சைதான் ஆதாரமாகிறது. ஆனால் பலனான எண் சாதகமாக மாறினால் மனிதன் அவனுடைய வாழ்வில் வெற்றியை ஈட்டுகிறான். இது உண்மைதானா? மிக்க நன்று. எனது முறையை நான் விட்டுக் கொடுக்கிறேன். தாமே விளையாடுங்கள். வாசுதேவரே, தங்களுடைய 4 குதிரைகளும் இன்னும் புறப்படவே இல்லை. ஆனால் எனது ஒரு குதிரையோ பாதி பயணத்தை முடித்து விட்டது. பகடை வீச ஆசை எழவில்லையா? இல்லை. தாமே வீசுங்கள்.
தங்களது விருப்பப்படியே நடக்கட்டும். ஈராறு. பார்த்தீர்களா? என்னுடைய குதிரை தன்னுடைய இலக்கின் கோட்டையை அடைந்து விட்டது. இனி அதை வீழ்த்தவே இயலாது. மித்திரன் துரியோதனா, வெளியே வா மித்திரா. அங்க தேசத்தின் அரசர் கூறியது நினைவில் இல்லையா? யுத்தத்தின் போக்கானது எப்பொழுதும் மாறலாம் என்றார். தற்சமயம் அதிர்ஷ்டத்தை வழங்க உன்னுடைய தாய் வருகை தந்துள்ளார். மகாராணி காந்தாரி தன் தவ வாழ்வு பலனை கொண்டு உன் தேகத்தை வஜ்ரமாக்க வந்துள்ளார். காந்தார அரசர் தந்த செய்தி இது. விரைவாக நீ தேகத்தில் வஸ்திரம் ஏதுமின்றி உன் மாதாவிற்கு முன்னால் வருகை தருவாயாக. நேத்திரம் மறைத்த வஸ்திரம் நீக்கி உன் தேகத்தின் அங்கங்களை கண்டால் அது வஜ்ரமாக மாறிவிடுமா?